சுக்கிர பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதாங்க ரிஷபம் ராசி. ரொம்ப ரொம்ப நல்ல ராசி. இந்த ரிஷப ராசி வாழ்நாளில் இவங்க நிறைய யோக பலன்கள் எல்லாமே பெற போகிறாங்க. மேலுமே பெரிய யோகங்களையும் ராஜயோக பலன்களையும் பெறக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. பணமழையில் நீச்சல் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிர்ஷ்டம், தொழில் விருத்தி, சொத்து சேர்க்கை, நிம்மதியான ஒரு திருமண வாழ்க்கை மற்றும் 2026 5 சக்தி வாய்ந்த ராஜ கிரகங்களால் செல்வந்தராகும் வாய்ப்புகளுமே இந்த ரிஷப ராசிக்கு நிறையவே இருக்குது. குறிப்பாகவே இவங்க ஒரு 25, ஒரு 28, 33, ஒரு 42 வயதுகளில் பெரிய யோகங்களையும் ராஜயோக பலன்களை எல்லாமே பெறதுக்கான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, மேலுமே மார்ச் 3ஆம் தேதி வரக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி ரிஷபம் ராசியில் நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்று பார்த்தீங்களா கணக்கன்பட்டி சித்தரையா ஜீவ சமாதியில் குரு பூஜை 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது இன்றைக்கு பார்த்தீங்களா குரு பூஜையானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதில் கலந்து கொண்டாலே நம்மளுடைய தலையெழுத்தே மாறும் ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. இது பயன்படுத்திக்கோங்க. மேலுமே இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மகான் தான் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா. இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். இந்த மார்ச் 3ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான யோகம் என்ன, மேலுமே இந்த சந்திர கிரகணத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் பிற்பகல் 3:20 மணி முதல் இரவு 7:53 வரைக்குமே இந்தியாவில் மாலை முதல் பூர நட்சத்திரத்தில் முழு சந்திர கிரகணமானது நிகழ இருக்கு. ரிஷப ராசிக்காரருக்கு இந்த கிரகணத்தினால கடன்கள் நீங்கி நிதி நிலைமை உயர்ந்து வெளிநாட்டு வாய்ப்புகள் மற்றும் பணி செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு போன்ற யோகங்கள் எல்லாமே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே இந்த கிரகணத்தினால நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு நிறைய யோக பலன்கள் இருக்குது. ஒரு சில அசுப பலன்களுமே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். மேலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு மார்ச் 3ஆம் தேதி இந்த ஆண்டோட முதல் சூரிய கிரகணமானது மார்ச் 3ஆம் தேதி நிகழப்போகிறது. இது ஒரு வானியல் நிகழ்வு மற்றும் ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 3ஆம் தேதி நிகழப்போகக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் 3:20 மணிக்கு தொடங்கி மாலை 6:45 மணி வரைக்குமே இது இருக்குது. இதன் விளைவாக சந்திர கிரகணம் 3 மணி நேரம் 27 நிமிடங்களுக்கு நீடிக்கும். இதனோட சூத காலம் காலை 6:20 மணிக்கு தொடங்கும். மேலுமே 2026ஆம் ஆண்டோட முதல் சந்திர கிரகணமானது இந்தியாவில் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல நாடுகளிலுமே தெரியும். இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் டெல்லி, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தானில் தெரியும். இது வடக்கு மாநிலங்களான அசாம், அருணாச்சல பிரதேசம், மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர் மற்றும் தெற்கு வங்காளத்தோட சில பகுதிகளில் தெரியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவை தவிர இந்த சந்திர கிரகணம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், ஆஸ்திரேலியா, நியூலாந்து, ரஷ்யா, வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் இது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே இந்த சந்திர கிரகணத்தோட தாக்கம் பல ராசிகளில் எப்படி இருக்க போகிறது, முதல் சந்திர கிரகணத்தின் தாக்கம் 12 ராசிகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திர கிரகணத்தோட தாக்கம் தொழில் மற்றும் நல்ல பெயரில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மூத்தவர்களோட கருத்து வேறுபாடுகள் எல்லாமே தவிர்த்து பொறுமையை கடைபிடிப்பது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. முடிந்த வரைக்குமே இந்த டைமில் நீங்கள் தூங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தியானம், இறை வழிபாடுகள் செய்வது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நிம்மதியை விரும்பக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு
வெற்றி மேலே வெற்றியாக வந்து சேரக்கூடிய ஒரு வருடமாக அமைய உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு செயலுமே வேகம் இருக்கும். நேரத்திற்கு நல்ல சாப்பாடு, ஆரோக்கியத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் ஓய்வு, நிம்மதியான தூக்கம், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. அதே மாதிரி 10ல் ஒரு பாவி இருக்க வேணும் அப்படிங்கிறது ஜோதிட பழமொழி. இந்த 2026ஆம் ஆண்டு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களோட சாதனைகளுமே இந்த டைமில் பாராட்டும் படும் வகையில் தான் இருக்கும். இதுவரைக்குமே தடை தாமதத்தை ஏற்படுத்திய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். மேலுமே இந்த டைம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. உழைப்பிற்கான பலன்கள் எல்லாமே கிடைக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அதே மாதிரி கமிஷன், ஏஜென்சி, இந்த மாதிரி கான்ட்ராக்டு, பங்கு சந்தை போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டமான லாபகரமான பலன்கள் எல்லாமே இந்த டைமில் கிடைக்க நிறைய யோகங்கள் இருக்குது. பொதுவாகவே சனி பகவானோ ராகு கேதுவோ 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வரும்போது சுய தொழில் பற்றிய உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். ஏதாவது புதுசாக செய்யலாமா, எத்தனை நாளைக்கு இப்படி நம்ம கூலி வேலையை செய்கிறது அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய மைண்ட் செட் இருக்கும். மேலுமே தற்போது லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பலருக்கு இந்த டைம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். சுயதொழிலில் ஆர்வமே அதிகமாக இருக்கும். அடுத்து சனி பயிற்சி ஆகி மேச ராசிக்கு வந்தவோட உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகும். உங்களோட சுய ஜாதக ரீதியான தசா புத்தி சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போதே நீங்கள் புதிய தொழில் தொடங்குறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பாக இருக்குது. தசா புத்தி சாதகமற்றவங்க இருக்கிறதுனால நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நடக்கக்கூடிய தசா புக்திகளோ ஒருவருக்கு வாழ்வோட பலன்களை நிர்ணயிக்கிறதுனால பெரிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சிந்தித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் முதலீடு இல்லாத சுய தொழில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆண்டோட இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேதுவும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு ராகு பகவானும் நின்று பலன் தருவாங்க. மேலுமே இது பார்த்திங்களா, வெற்றி ஸ்தானத்திற்கும் ராகு பகவான் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கும் செல்கிறாருங்க. பொதுவாகவே 4, 10ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் சஞ்சரிக்கும் காலம் லக்கணத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு வரன் தேடுறவங்க ரொம்ப கவனத்தோடு தேட வேணும். தவறான வரனை தம்பி பின்னாளில் வருத்தப்படக்கூடாத வகையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் தான் நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், வாழ்க்கை துணையோட எந்தவித கருத்து வேறுபாடுமே வைத்துக்கொள்ளாது இருப்பது ரொம்ப நல்லது. பேச்சுவார்த்தையிலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு நிதானமான அணுகுமுறையினால் உங்களுக்கு பாராட்டுமே, நிதியில் ஒரு நிலைத்தன்மையுமே ஏற்பட போகுது. ஸோ இதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையில் தடைகள் இருந்தால் கூட முயற்சி உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையான ஒரு சூழலானது உங்களுக்கு அதிகரிக்கும். காதலில் பொறுத்த வரைக்குமே சுமூகமான பேச்சுவார்த்தையானது நடக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் நலத்தில் மட்டும் இந்த டைமில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி முடிந்த வரைக்குமே நீங்கள் ஆயுள் குறைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஆயுளானது கூடும். ஸோ கொஞ்சம் இதில் கவனமாக இருங்க. அதே மாதிரி நம்மளுடைய ரிஷபராசிக்காரருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. ராசிக்கு செவ்வாயோட 4ஆம் பார்வையும் சனியோட 3ஆம் பார்வையும் இருக்குது. ஸோ அசுப கிரகங்களோட பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தும். பொருளாதார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏற்ற தாழ்வுகளை கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி உங்களுடைய பேச்சாற்றல் பார்த்திங்களா, சிக்கலான ஒரு காரியங்களை கூட எளிதாக ஈஸியாக சமாளிப்பீங்க. புதிய தொழில் துவங்க இது ஒரு ஏற்ற காலமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே அவங்கவுங்கள இந்த டைமில் ஜாதகத்தை பார்த்து தசா புத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ஊதியம் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். சில பேர்த்துக்கு வேலை மாற்றம் பற்றிய சிந்தனையானது அதிகரிக்கும். திருமணம், குழந்தை பேரில் நிலவிய தடைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி தந்தைக்கு தடைப்பட்ட அரசோட உதவித்தொகையுமே கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய உங்களோட மூத்த சகோதரர் பூர்வீகத்துக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. தாய் வழி சொத்து, அதே மாதிரி உயில் ஆதாயம் உண்டு. எதிரிகளோட பலமானது குறையும். குழந்தைகளோட கடமைகளை செஞ்சு முடிப்பீங்க. திருமணத்திற்கான வரன்களுமே தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வராகி அம்மனை வழிபடுவது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது.
அதே மாதிரி மார்ச் 3ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால பல்வேறான உங்களுக்கு யோக பலன்கள் இருக்குது. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கிரகண நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி உடல்நல குறைவால் இருக்கிறவங்களுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சந்திர கிரகணம் ஏற்படும் போது நீங்கள் மந்திரங்கள் உச்சரிப்பது ரொம்ப நல்லது. பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த டைமை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சாப்பிடாம அதற்கு முன்னாடியே கிரகணத்திற்கு முன்னாடியே சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே போன்ற உங்களுக்கு பதிவு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் பரிகாரமாகவும் அமையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் யுவர்ஸ். தேங்க்யூ.